ஜூலை 26 மோடி அவர்கள் தமிழர்களோட பெருமையான சோழர்களோட சின்னமான தஞ்சை பெரிய கோவிலுக்கு வர போறாரு. எல்லாருமே இந்த விஷயத்த ஆச்சரியமா பாக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆட்சியில இருக்கிறவங்க யாராவது இந்த கோவிலுக்கு வந்தா அவங்களோட பதவியும் அப்படி இல்லைன்னா அவங்களோட உயிர் போயிரும்ன்றதுதான். 1984 இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் இந்த கோவிலுக்கு வந்தாங்க. ஒரே வருஷத்துல இந்திரா காந்திய அவங்க மெய்காவலர்கள் சுட்டு கொண்டாங்க. எம்ஜிஆர் உடல் நலம் சரியில்லாம இருந்து போனாரு. பகுத்தறிவாளரான கருணாநிதி அவர்களுக்கும் இந்த சாபத்து மேல ஒரு பயம் இருந்தது. இந்த கோவில்ல மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போகாம தனக்குன்னு ஒரு வாசல் அமைச்சு இந்த கோயிலுக்குள்ள வந்தாரு. அடுத்த வருஷத்திலே எலெக்ஷன்ல தோத்து போறாரு. அதுக்கப்புறமா அவரால் சிஎம் ஆகவே முடியல. ராஜராஜ சோழனும் கோவில் கட்டி முடிச்சு சில வருடத்துல இறந்து போனாரு. இந்த சாபத்துக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னா, தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடிச்ச பிறகு அதோட கும்பாபிஷேகம் அன்னைக்கு கரூர் சித்தர் தமிழ்ல தான் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா ராஜராஜ சோழன் ஆகம விதிப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு கரூர் சித்தர் இட்ட சாபத்தினாலதான் யார் ஆட்சியில இருந்து கோவிலுக்கு வந்தாலும் அவங்களோட ஆட்சி பறிபோகுன்றது ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுது. மோடி இந்த ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ரிஸ்க் எடுக்கிறாரு. ஆனா அது சாதாரண ரிஸ்க் இல்ல. தமிழ் பண்பாட்டு மையத்துல சென்று அரசியல் புயலை எதிர்கொள்வதற்கான ரிஸ்க். இந்த ஒரு பிரம்மாண்டத்தை, உலக அதிசயத்தை உலக அறிய செய்யறதுக்காக எடுக்கிற ஒரு முயற்சியா தான் இது பார்க்கப்படுது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.